வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. நேற்று திருச்சியில் தமிழக பாஜகவுடைய ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. நயினார், வானதி, தமிழிசை இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த மீட்டிங்கில் நயினார் பேசியிருக்காப்புல, பாஜகவை விட்டு வெளியில் போன யாருமே வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. அண்ணாமலை பிஜேபியை விட்டு வெளியில் போயிட்டாரு, ஜெயிக்கவே மாட்டாரு அப்படின்னு நயினார் பேசியிருக்காரு. அண்ணாமலை தனியாவா போனாரு? ஒட்டுமொத்த தமிழக பாஜகவையும் கூட கூட்டிட்டு போயிருக்காரு. தொண்டர்கள் அண்ணாமலை பக்கம் நிற்கிறாங்க, நயினார் பக்கம் தொண்டர்களே இல்லை. இந்த நிலைமையில் இவங்க மீட்டிங்கை போட்டு அண்ணாமலைக்கு சாபம் விட்டுக்கு இருக்காங்க. 1996 யாரோடையும் கூட்டணி வைக்காம தமிழகத்தில் பாஜக ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி. 30 வருஷத்துக்கு பிறகு 2026 அதிமுகவோட கூட்டணி வச்சு அதே ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்கு. அப்போ லாஸ்ட் 30 இயர்ஸ் தமிழகத்தில் பாஜக வளரவே இல்லை. என்ன காரணம்? திராவிட கட்சிகளுடைய முதுகில் மாறி மாறி சவாரி செஞ்சது, திராவிட கட்சிகளுக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி தலைவர்களை மாநில தலைவர் பதவியில் உட்கார வச்சது. திராவிட கட்சிகளே வேண்டாம், தமிழக பாஜக தலைமையில் கூட்டணி அமைப்போம் அப்படின்னு தனி பாதையில், சரியான பாதையில் போன அண்ணாமலையை அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்காக ஓரம் கட்டினது. இதெல்லாம் தான் காரணம். தமிழகத்தில் பாஜக வீழ்ச்சியை சந்தித்ததுக்கு இதெல்லாம் தான் காரணம். இதிலிருந்து எப்படி மீண்டு வரது? தொண்டர்கள் எல்லாம் அண்ணாமலை பக்கம் போயிட்டாங்களே, என்ன பண்ணலாம்? இப்படி மீட்டிங் போட்டு ஆலோசனை நடத்துவாங்களா? இதை விட்டுட்டு அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு நயினார். மதுரை பாஜகவுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன் இப்போ தமிழக பாஜகவில் கூட்டுறவு பிரிவுடைய அமைப்பாளராக இருக்காரு. அந்த பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. அண்ணாமலை இயக்கத்தில் சேர போறாரு. அந்த ராஜினாமா லெட்டரில் லாஸ்ட் ஒரு வரி சொல்லியிருக்காரு. இப்போ தமிழக பாஜகவில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இனிமேலாவது தொண்டர்கள் ஒரு அர்ஜென்ட்டுக்கு கூப்பிடும்போது, ஒரு அவசர தேவைக்காக ஃபோன் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஃபோனையாவது அட்டன் பண்ணுங்க. நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். தொண்டர்களுடைய மனக்குறைகளை காது கொடுத்து கேளுங்க, ஆறுதல் சொல்லுங்க, அது போதும். முதல்ல ஃபோனையாவது அட்டன் பண்ணுங்க இனிமேலாவது அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த லட்சணத்தில் இருக்கு கள நிலவரம். இவங்க மீட்டிங்கை போட்டு அண்ணாமலையை திட்டிக்கு இருக்காங்க. அமர் பிரசாத் ரெட்டி நாளைக்கு 12 மணிக்கு என்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அண்ணாமலை பக்கம் அமர் பிரசாத் ரெட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம்? ஒரு வீடியோங்க. இராணுவத்தில் பாதுகாப்பு துறையில் வீர தீர செயல்கள் புரிந்ததுக்காக நம்ம மத்திய அரசாங்கம் நேற்று விருது வழங்கியிருக்காங்க. அதில் ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சிச்சு. கீர்த்தி சக்ரா விருது யாருக்கு? ஜஞ்சல் பிரவீன் பிரபாகர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்பட்டிருக்கு. அந்த விருதை வாங்குறதுக்கு அவர் உயிரோடு இல்லை. 2024 ஜம்மு காஷ்மீரில் குல்காம் அப்படிங்கிற இடத்துல தீவிரவாதிகளோடு நடந்த சண்டையில் 2 தீவிரவாதிகளை கொன்னுட்டு அவர் வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. ஜஞ்சல் பிரவீன் பிரபாகர் அப்படிங்கிறவர். அவர் சார்பாக அவருடைய அம்மா கீர்த்தி சக்ரா விருதை நம்ம குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அந்த காட்சிங்க, அப்படி அழுகிறாங்க அந்த அம்மா. அழுதாலும் தேசத்துக்காக என்னுடைய மகனுடைய உயிர் தியாகம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நினச்சி அவங்களுக்கு பெருமையாக இருக்காங்க. இதுதான் இந்தியா. நம்ம நாட்டை பாதுகாக்க எல்லையில் அவ்வளவு இராணுவ வீரர்கள் உயிரை தியாகம் பண்ணுறாங்க. உயிரை பொருட்படுத்தாமல் அவங்க நமக்காக காவல் காக்குறாங்க. ஆனால் நாட்டுக்குள்ளே இந்த சிஜேபி கரப்பாம்பூச்சி கட்சி அது இதுன்னு சொல்லிட்டு உள்ளே புகுந்து நாட்டுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்திடலாமா அப்படின்னு ஒரு கும்பல் சதி செஞ்சுக்கு இருக்கு, வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு. அதுக்கு பொதுமக்கள் இடம் கொடுத்துடக்கூடாது. ஆரம்பத்திலேயே இந்த கரப்பாம்பூச்சி கட்சி மாதிரியான தேச விரோதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அவங்கள டோட்டலாக புறக்கணிக்கணும். அவர்கள் பற்றிய செய்திக்கே இடம் கொடுக்கவே கூடாது. பொதுமக்கள் இது மாதிரியான வீடியோக்கள்லாம் பார்த்தாவது புரிஞ்சுக்குவாங்க நான் நம்புகிறேன். அடுத்தது டிகே சிவகுமார் கர்நாடகாவுடைய முதல்வர் ஆகிட்டார்ல, அவருக்கு சமீபத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மாலை போட்டிருக்காங்க. அந்த ஆப்பிள் மாலையில் இருந்த ஒரு ஆப்பிளை எடுத்து சாப்பிட்டு கடிச்சிட்டு தொண்டர்களை பார்த்து தூக்கி போட்டிருக்காரு. இந்த வீடியோ வைரல் ஆகுது. என்ன மாதிரியான அணுகுமுறை இது, என்ன பழக்கம் இது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பலர் திட்டிக்கு இருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.